பேர்ல நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் சார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ்குமார். வணக்கம் சார். இறுதிக்கட்ட தேர்தல் இன்னைக்கு நடக்க இருக்கு. நீங்க ஆரம்பம் தொட்டு இந்த தேர்தலை பார்த்த வரைக்கும் இந்த பிரச்சார களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த டர்னிங் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார் நீங்க? இதை விட கீழ்த்தரமா போகக்கூடாதுங்கிற அளவுக்கு பிரச்சார களத்தை பிஜேபி மாத்திட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஏன்னா பிஜேபியில் யாரும் ஒரு மூன்றாந்தர பேச்சாளர்லாம் பேசுகிற மாதிரி இல்லை. எந்த ஒரு முக்கியமான ஒரு மனிதர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் பணிபுரிந்தவர், இந்திய நாட்டின் பிரதமராக 10 ஆண்டுகள் பணிபுரிந்தவர், அவரே திரு நரேந்திர மோடி அவர்களே கையாண்ட யுக்திகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த முதல்ல அவங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கல. ஆனால் 2 கட்டம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒருவேளை செய்தி போயிருக்கும் போல, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமான ரிசல்ட் உங்களுக்கு வராதுன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் சர்வே ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன பண்ணி இதை மாற்றலாம்னா, அதுக்கு எடுத்துக்கிட்ட ஆயுதம் ரொம்ப தவறான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி நாட்டை பிளவுபடுத்துகிற விதமாக அவர்கள் பேசிய பேச்சுக்கள் மிக மிக தவறானவை அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நான். பொதுவாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு காலத்தில் இப்போ அரசியல் தேர்தல் கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவார், நான் எதுக்காக இந்த தேர்தலில் நாங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் இருக்குன்னு நினைக்கிறோம், நாங்கள் என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கோம், இன்னும் என்னென்ன காரியம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதையெல்லாம் பார்த்து நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார், அடுத்து 3 நாளில் எதிர்கட்சியை சேர்ந்து ஒரு மாபெரும் தலைவர் ஒருத்தர் வர்றாரு, இங்கே மீட்டிங் வர்றாரு, அவர் பேச்சையும் கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னார். அது ஒரு உயர்ந்த ஜனநாயக பண்பு. அப்படி இருந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு பிரச்சாரம் இப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. சார், ஃபர்ஸ்ட் 400 தொகுதியில ஜெயிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்ச பிஜேபி இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு சீசா நிலைமையில இருக்கிறதா பார்க்க முடியுது. யார் ஆட்சிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூடிட்டே இருக்கு. இந்த களம் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல பிரச்சாரம் இந்தியா கூட்டணியோட பிரச்சாரமா, இல்ல மக்கள் மத்தியில் இருக்கிற ஆன்டி குமர்ச்சி நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணி வெறும் பிரச்சாரம் பண்ணா மட்டுமே எல்லாம் நடந்துராது. இப்போ உதாரணமா 2014 பிஜேபி வந்தபோது இவங்க மேல காங்கிரஸ் கூட்டணி மேல பலத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அது காங்கிரஸ் ரொம்ப தீவிரமான பதில அவங்க சொல்லல. கூட்டணிக்குள்ளேயே சில குழப்பங்கள். உதாரணமா டிஎம்கே பற்றி காங்கிரஸுக்குள்ளேயே டிஎம்கேக்கு ப்ரோ விங் ஒருத்தங்க இருந்தாங்க, ஆன்டி விங் ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த ஆன்டி விங்கை சேர்ந்தவங்க ரொம்ப வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸை எப்படியும் திமுக பிரிச்சிடணும், மறுபடியும் அதிமுக கூட்டு போயிடணும்னு. இந்த ப்ராசஸ் அவங்க என்ன பண்ணாங்க, டிஎம்கே டிஸ்கிரெடிட் பண்றோம்னு சொல்லி 2G இதெல்லாம் கிளப்பி விட்டது அவங்க முக்கியமான பங்கு வகிச்சாங்க. ஆனா அதன் காரணமா காங்கிரஸே பதில் சொல்ல முடியாத ஒரு சங்கடத்துல மாட்டிக்கிட்ட சூழ்நிலையை பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரி இருந்ததுனாலையும் இப்படிப்பட்ட ஊழல் அதிகமா இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில் இருந்ததுனால அந்த கட்சி தோல்வியை சந்திச்சது 2009. இப்போ 2024 வேலையின்மைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. மக்கள் ஏற்கனவே இந்த சிக்கல்களை சந்திக்கிற நேரத்தில் அந்த சிக்கல்களுக்கு மூல காரணம் 10 ஆண்டுகளாக இந்த அரசு கை கொண்டிருந்த பொருளாதார மற்றும் சமுதாய கொள்கைகள் தான் அப்படிங்கிறத மக்கள் மனசுல கொண்டு செலுத்துறதுல வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பிரகாசமா இருக்கும். ஆனா நிச்சயமா இப்ப பிஜேபிக்கு இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது இருந்த ஷைனிங் போயிருச்சு. தேர்தல் ஆரம்பிக்கும் போது அவங்க அதிவேக தன்னம்பிக்கையில் இருந்தாங்க. ஓவர் கான்பிடன்ஸ் ஆங்கிலம் சொல்லுவாங்களே, மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனா அந்த மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை போயிருச்சு. போயிட்டு அடுத்து இந்தியா கூட்டணி இவங்க தேர்தல் அறிக்கை பாருங்க, முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி. இதுதான் பேச்சா? உங்க தேர்தல் அறிக்கை பத்தி பேசுங்க, நீங்க என்னென்ன சாதனை பண்ணீங்கன்னு பேசுங்க. இவங்க திரும்ப திரும்ப காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து ஒரு 3 கேள்வியை கேட்கும்போது அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட இது இல்லை, பதில் இல்லை. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகுன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? கேஸ் சிலிண்டர் விலையும் பெட்ரோல் விலையும் குறையும்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? ஏன்னா நீங்க மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் புள்ளி விவரங்கள் 3,48,32,492,492 ரூபா 18 நயா பைசா நாங்க மானியம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அது யாருக்கும் விளங்காது. ஆனா கேஸ் சிலிண்டர் விலை 400 இருந்து 1400 வரைக்கும் போச்சு ஏன் அப்படின்னு அது எல்லாருக்கும் விளங்கும். இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டதுனால இவங்களுக்கு அந்த பதில் சொல்ல முடியல. அந்த பதில் சொல்ல முடியாதன் காரணமா டைவர்ஷனரி டாக்டிக் வேணும் அப்படின்னு நினைச்சு இவங்க தங்களுடைய டிஃபென்ஸுக்கு போயிட்டாங்க. ரொம்ப அஃபென்சிவா இருந்தவங்க தங்களுடைய டிஃபென்ஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனது இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மக்கள் பிரச்சனைகளும் அந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றி எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்ததும், இந்த 2ம் தான் இவங்க டிஃபென்ஸுக்கு போறது காரணம். இப்போ அஃபென்சிவ்ல இருந்து டிஃபென்சிவ் போயிருக்கான்னு சொல்றீங்க. 7 கட்ட தேர்தல் பிரிச்சதே பாஜக சாதகமான சூழலை ஏற்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த 7 கட்ட தேர்தல் சூழலையுமே பாஜகவும் சரி பிரதமரும் சரி பயன்படுத்த தவறிட்டாங்களா சார்?
ஆமா 7 கட்டமா பிரிச்சது வந்து தேர்தல் ஆணையம் பண்ண தவறு. ஏன்னா இந்த நாட்டுல தேர்தல் வந்து ஒரே நாள்ல நடத்தின ஒரு தேர்தல் ஆணையம். அந்நேரம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்ல. ஒரே ஒரு ஆணையர் தான் இருந்தார். அந்த சேஷன் வந்ததுக்கு அப்புறம் சேஷன் மிக திறமையான அதிகாரிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே மாரி அவர் பண்ண அலப்பறையும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அத பொறுக்க முடியாம இந்த தேர்தல் ஆணையத்த வந்து 3 தேர்தல் ஆணையர்கள் கொண்டதா வந்து மாத்திட்டாங்க. அதுவரைக்கும் ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தார். அப்ப ம். ஷக்தர் வந்து இருந்தபோது ஒரே நாள்ல தேர்தல் ஷக்தர்ன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர் அபௌட் த நேம். ஒரே நாள்ல தேர்தல் நடந்தது. இன்னொரு தேர்தல் ஆணையர் காலத்துல 2டே நாள்ல தேர்தல் நடந்தது. இது 7 வாரம் தேர்தல் நடத்த வேண்டிய தேவை கிடையவே கிடையாது. அன்னைக்கு இருந்தத விட இன்னைக்கு வந்து தேர்தல் இந்த ப்ராசஸிங் ஆஃப் எலக்ஷனரிங் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் குவைட் அ பிட். அதனால வந்து இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்முடைய ஃபோர்ஸ் மொபிலைசேஷன் ஒரு தேர்தல் ம். வந்து எப்ப வந்து ரொம்ப இந்த நாள் விட்டு விட்டு பண்ணுவோம். ஒரே நேரத்தில் நடத்துனா பல இடங்கள்ல கலவரம் நடந்தா என்ன பண்றது? அப்படிங்கிற பயம், அச்சம் இருக்கும். இன்னைக்கு அந்த அச்சத்துக்கு காரணம் இல்ல. வி கேன் மொபிலைஸ் த ஃபோர்ஸஸ் இம்மீடியட்லி. ஒரு 2, 4 மணி நேரத்துல இந்தியாவுடைய எந்த மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு நம்முடைய ஃபோர்ஸஸ கொண்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த அளவுக்கு வந்து தேர்தல் இது நிச்சயமா அப்ப ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா நடந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அது ஆளுங்கட்சி தங்களுக்கு அனுசரணையா இருக்கும்னு சொல்லி நினைச்சது, அவங்களுக்கே விரோதமா இன்னைக்கு போயிருச்சு அப்படிங்கிறது உண்மை. எந்த விதத்துல சார் பாஜக வந்து இந்த அளவுக்கு கீழ போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எதுவுமே 10 வருஷத்துல எதுவுமே செய்யாத விதமா, இல்ல அத டாக்கில் பண்ற வகையில இப்ப மதவாத பிரச்சனை எடுத்தது ஒரு அவங்களுக்கு ஒரு டிஃபென்சிவா மாறிடுச்சா? வாயாலே வடை சுட்டா 2 தடவ நல்லா கம்முன்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். 3வது தடவ வாயால வடை சுடும்போது, எனக்கு என் வாய்க்கு வடை வரலையே, பசி அப்படிதானே இருக்குங்கிற உணர்வு எனக்கு வருமா வராதா? அதே தான் இங்க நடந்துச்சு. அமிர்த் காலம் ஆறுகேன்னாங்க. அமிர்த காலம் வருகிறதுன்னாங்க. அச்சா தீன் ஆ ரேன்னாங்க. நல்ல காலம் பொறக்குதுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இப்ப? 2047ல நம்ம ரொம்ப வல்லரசு ஆயிருவோம். 2047க்கு இன்னும் 25 வருஷம் இருக்கு. அதுவரைக்கும் ஈர துணிய கட்டிட்டு இருக்க வேண்டியதா ஏழைகள்லாம்? இந்த பேச்சுக்கள் வந்து இப்ப பலிக்கல. ரொம்ப ம். நாளைக்கு அது சொல்லுவாங்க. சிலரை சில காலம் ஏமாற்றலாம். பலரை பல காலம் ஏமாற்றலாம். எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. அது மாரி இது வந்து பேச்சுக்கள் மூலமா இப்ப திமுகவ பத்தி அந்த காலத்துல வந்து காமராஜர் வந்து சொல்லுவாரு. இவங்க என்னய்யா பேசிக்கிட்டே இருக்கவங்க தானே. அத தவிர என்ன இருக்குன்னு கேட்டார். அது இதுல வந்து நல்ல செந்தமிழ்ல சொல்றதுன்னா, "கேட்பார் பிணிக்கும் சொற்களால், கேளாரும் வேட்பமுறும் வார்த்தைகளால் பொதுமக்களை கவரக்கூடிய ஆற்றல்." திரு அண்ணாதுரை அவர்களிடமிருந்து கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவங்களால அப்படி பேச முடியும். மக்கள கவர்ற விதத்துல. சரி ஆட்சிக்கு வந்தாங்க. வெறும் பேச்சோட நிப்பாட்டினாங்களா? ம். செயல் காட்டினாங்க. செயல்ல காட்டினாங்க. இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃப்ளைஓவர் வந்ததே சென்னையில வந்து இவங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி ஃப்ளைஓவர் கிடையாது. கட்டுமான வசதிகள் பெருக்கப்பட்டன. ஏழை எளியோர்களுக்கான பல திட்டங்கள், கண்ணொளி வழங்கும் திட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு, கலைஞர்ட்ட இருந்த ஒரு கெட்டிக்காரத்தனம் என்னன்னா, எங்க எது நல்லது நடந்தாலும், அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லயோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து கண்ணொளி வந்து நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. வெங்கடசாமின்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர் வந்து. அத பார்த்து இவ்வளவு நல்லா நடத்துறாங்களேன்னு, அத வந்து சுவீகாரம் பண்ணி இது மாநிலம் முழுமைக்கும் அரசுடைய திட்டம் வந்து அதை அறிவிச்சார். இந்த இது இருக்கே விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு அ இது வச்சிருக்காங்களே, நேரடியா விவசாயிகள் வந்து விக்கலாம்ன்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு ம். வந்திருக்காங்களே. ம். அந்த திட்டம் எப்படி நடந்ததுன்னு பல பேருக்கு தெரியாது. என்னுடைய பேட்ச்ல இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆந்திராவுக்கு வந்து இதுக்கு போயிருந்தார். எலக்ஷன் அப்சர்வரா போயிருந்தார். அங்க போய் பார்த்துட்டு, சார் ஒரு இடத்துல வந்து இந்த மாரி வந்து ஆந்திரா அரசு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் வந்து நேரடியா தங்களுடைய பொருள வந்து விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது என்னது? அப்படின்னு சொல்லி விவரம் கேட்டாரு. கேட்டுட்டு, அத இன்னும் சிறப்பா செம்மையாக்கி, அந்த திட்டத்த கொண்டு வந்தார். இந்த மாரி எங்க நல்லது இருந்தாலும் அத கூர்மையா கவனிக்கிறதும், அத வந்து நம்முடைய மாநிலத்துக்கு பொருத்தமானதாக, இன்னும் சிறப்பானதாக ஆக்குவதும், அப்படிங்கிறது அவங்ககிட்ட ரொம்ப அந்த மாரி திட்டம் இருந்தது. அதனால வெறுமனே பேச்சோட அவங்க நிப்பாட்டல. இப்ப ம். வெறும் பேச்சோட நிப்பாட்டினாங்கன்னா, இப்ப திமு வ வ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால்ல, நாங்க வந்து நிலச்சீர்திருத்தத்தை செம்மையாக்குவோம்னு சொன்னாங்க. அடுத்து அவங்க சட்டம் போட்டு வந்து சும்மா உட்கார்ந்திருந்தாங்களா? சட்டம் போட்டாங்க, செம்மையாக்குனாங்க. அதனால தான் 30 வருஷமா அவங்கள வந்து அசைக்க முடியல. அப்போ எங்கெங்கெல்லாம் வெறும் பேச்சோட நிக்கலையோ, அங்கெல்லாம் மக்கள் ஆதரவு குடுத்தாங்க. வெறும் பேச்சா பேசிட்டு போனா எத்தன வருஷம் ஆதரவு குடுக்க முடியும்? பேச்ச தவிர என்ன இருந்தது? நீங்க வந்து குரோத் ஓரியன்டட் எக்கானமின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிய கொண்டு வந்தீங்க. வளர்ச்சி ம். தான் எங்களுடைய முதல் முதல் முழுமையான நோக்கம். ஃபர்ஸ்ட் எய்ம் மட்டும் இல்ல. ஃபைனல் எய்மும் அதுதான். நேரு வந்து என்ன பார்த்தாரு, இந்த நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டீல் மில் கொண்டு வரணும்னா, அதுக்கான கெப்பாசிட்டி டாட்டாவ தவிர யார்ட்டயுமே கிடையாது. ஆனா, ம். அதனால நம்ம அப்படி விட்டுற முடியாது. அப்புறம் டாட்டா வச்சது தான் வருஷம் 1000 வேல. அதனால என்ன பண்ணாரு, பிலாய், ரூர்கேலா, துர்காப்பூர்ன்னு 3 பெரிய பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து ஆரம்பிச்சாரு. மிக்ஸட் எக்கானமின்னு கொண்டு வந்தார். கலப்பு பொருளாதாரம்னு கொண்டு வந்தார். சோவியத் யூனியன்ல இருந்த நல்ல விஷயங்கள் 5 ஆண்டு திட்டங்கள் அவங்க 7 ஆண்டு திட்டம் வச்சிருந்தாங்க. 5 ஆண்டு திட்டங்கள கொண்டு வந்தாலும், ம். ஜனநாயகத்தின் ஆணிவேரான நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் நினைச்சாரு. தொடர்ந்து பார்லிமென்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு.
ஒவ்வொரு மாதமும் இந்த நாட்டுடைய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதுவதை வழக்கமாக வைத்திருந்தார். இல்லை எவ்வளவு கடினமான பணி, ஆனா தொடர்ந்து செய்தார். ஏனென்றால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை, மக்களின் வளர்ச்சியின் மீது நம்பிக்கை, அனைவரும் அனைவரும் செழிப்புற வேண்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவமாக இருக்க முடியும். அனைவரும் செழிப்புறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருத்தர் புத்திசாலியா இருந்து அவனுக்கு கவர்மெண்ட் ஒரு பேங்க் லோன் கிடைக்கலங்கிறதுனால அவன் புத்திசாலித்தனத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பெய்டு எம்ப்ளாயியா இருந்துடக்கூடாது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்ல முடியும். அது எல்லாமே வந்து இந்த நாட்டில் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுடைய சாதனைன்னு என்ன பேசுறாங்க? நாங்க ரோட விஸ்தரிச்சோம், நாங்க புதுசா ஏர்போர்ட் கட்டினோம், நாங்க புதுசா வந்து கப்பல் தளம் அமைச்சோம். இதெல்லாம் வந்து நீண்ட கால திட்டத்துல வந்து ஏழைகளுக்கு வந்து பெர்குலேஷன் எஃபெக்ட்ல போகலாம் ரொம்ப நாள் கழிச்சு. ஆனா உடனடியான பலன்கிறது யாருக்கு இருக்கும்? வசதியானவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் உடனடியான பலன். இது வந்து அப்ப நீங்க உடனடியா இதை பத்தி கவலைப்பட்டு நீங்க மானியம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க 5 கிலோ தானியம் கொடுக்குறோம், 80 கோடி பேருக்கு கொடுக்குறோம். இதை சொல்லிட்டு இருந்தீங்களே, தொடர்ந்து மானியம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? தமிழ்நாட்டில் என்ன வெறும் மானியம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? கல்விக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க? சுகாதாரத்துக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க? இந்த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு ஒரு அமைப்பு இதுல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு. அவங்களுடைய அழைப்பின் பேர்ல நான் 4-5 தரம் போயிருக்கேன். நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். போனபோது நான் பார்த்தபோது ரொம்ப மகிழ்வூற்ற செயல் என்னன்னா, அங்க இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கர்கள் வளத்துடன், அவங்க பெரிய ராக்ஃபெல்லர் மாதிரி இல்லை, ஆனா தேவையான வளத்துடன் இருக்கிறவங்க பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிச்சு முன்னேற்றிருக்காங்க. இவங்களும் நல்ல வேலையில் இருந்திருக்காங்க. இந்த வேலைக்கு போனவங்கள்ல 70 விழுக்காடுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ், முதல் தலைமுறை பட்டதாரிகள் போயிருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ் கிளியரா இருந்ததுனால. அது ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சு வச்சதை தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏறக்குறைய 100 வருஷமா இந்த கொள்கை மேல் நம்பிக்கை உள்ளவர்களோ அல்லது இந்த கொள்கையை பேசாவிட்டால் ஓட்டு கிடைக்காது என்று உணர்ந்தவர்களோ இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க 100 வருஷமா. அதனாலதான் இது சாத்தியமாச்சு. இவங்க இது 80 கோடி பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ சொல்லி ரேஷன் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யூபியில நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவழிச்சிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க, புதுசா ரோடு போட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பள்ளிக்கூடம் புதுசா கட்டினீங்க? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இருக்கிற பள்ளிக்கூடங்களை வந்து கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்து கல்வி செம்மையாக பயிற்றுவிக்கப்படுவதற்கு, ஏழை எளியவர்களுக்கு கல்வி ஃப்ரீயா குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணீங்க? புதிய கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்களா சார்? இந்த புதிய கல்வி சொல்றது என்னன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3வது வகுப்புலையும் 5வது வகுப்புலையும் இது போர்டு எக்ஸாம் போனாங்க. இப்போ இதுல வந்து நான் கிராமப்புறத்துல இருந்து வர்ற மாணவர்களை பார்த்திருக்கேன். +2 வரைக்கும் இதுல தமிழ் மீடியத்துல படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து டக்குன்னு இங்கிலீஷ்ல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல தடுமாறிடுவாங்க. சாதாரணமா இல்லை, தடுமாறிடுவாங்க. இப்போ எங்கூட படிச்சவர் வந்து என் பாக்கியராஜ் நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவர் வந்து முடிச்சுக்கிட்டே, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவன். அவர் என் பக்கத்துலேயே வந்து என்னப்பா மடமடன்னு சொல்ற அப்படிம்பாரு. நான் 7வது வகுப்புலேருந்து அது மாதிரி படித்தேன் அதனால சொல்றேன்னா அவர் தடுமாறுவார். ஆனா 3rd இயர்ல நானும் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன், அவரும் டிஸ்டிங்ஷன் வாங்கினார். நான் 80% வாங்கினேன். இப்போ அவர் வந்து 79.2%, 75க்கு மேல டிஸ்டிங்ஷன் சொல்லுவோம். செல்லப்பன்னு இன்னொருத்தர், அவர் ஆனால் என்னை மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவர். ஆனால் பாக்கிற தமிழ் மீடியத்தில் படிச்சவர். அந்த ஃபர்ஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்க பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு போர்டு எக்ஸாம் நடத்தினா அவர் ஃபெயில் ஆயிருப்பாரு. இதுதான் நமக்கு தெரியணும். கிராமப்புறத்துன்னு வந்த மாணவர்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அர்பன் ஏரியால இருந்து வர்ற பசங்கள்லாம் நல்லா அழகா நுனியாங்கில நல்லா பேசுறாங்க. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து கிராமப்புறத்துல இருந்து வந்தவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. இதுக்கு உளவியல் ரீதியா என்னன்னா, கிராமப்புறத்துல ஏற்கனவே பல டிஸ்கிரிமினேஷனை பார்த்து அதுல முட்டி மோதி ஜெயிச்சு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இப்ப இதுலயே அதிகமாயிருது, அவங்களுடைய வாழ்வு முறையிலேயே. அதனால அவங்களால நல்லா செய்ய முடியுது. ஆனா அவங்களுக்கு ஆங்கிலம் கிடையாது. கலைஞர் கருணாநிதி வந்து ஆங்கிலம் சரியா தெரியலன்னு சொல்லி ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆங்கிலம் கட்டாய பாடமாக இல்லாமல் இருந்திருந்தால் நானும் என்னை போன்ற பலரும் மிகச்சிறந்த கல்வி ஸ்தானத்தை அடைந்திருப்போம் அப்படின்னு சொன்னது உண்மைதான். there is no doubt about it. அதனால வந்து இவங்க புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்ததே இந்த மாதிரி கிராமப்புறங்கள் இருந்தவங்க எல்லாம் வந்து என்றென்றும் அடிமைகளாக இருக்கட்டும், எங்களுக்கு வசதியாக இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சதுதான். சார் இப்போ இன்னைக்கு கடைசி கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு சார். இந்த நிலைமையில பிரதமர் மோடி அவர்கள் கடைசி நாள் தியானத்தை மேற்கொண்டுட்டு வராரு. இன்னொரு பக்கம் டெல்லியில இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் கூட்டத்துக்காக கூடியிருக்காங்க. இந்த 2 நிகழ்வை ஒரே நாள் நடக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவர் ஆழ்ந்த ஒரு பத்திரிகையில கேட்டிருந்தாங்க, இவர் வந்து தியானத்துக்கு போயிட்டாரு, அப்ப நாட்டுல ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா இவர் யார்கிட்ட இன்சார்ஜ் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு கேட்டாங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் லீவ் சப்ஸ்டிடியூட்
ஒன்று உண்டு. நான் ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி இருந்தபோது, இப்போ நான் வந்து டூர்ல போனாலும் சரி, லீவ்ல போனாலும் சரி, அந்நேரம் மிக முக்கியமான ஃபைல் ஒன்று இருக்குன்னா, உடனடியே என்னுடைய சப்ஸ்டியூட் அந்த ஃபைல் போகும். என்னுடைய ரைட். ரேங்க்குக்கு ஈக்குவலன்ட் இன்னொரு ஜாயின்ட் செக்ரட்டரிட்ட போகும். அல்லது நான் அடிஷனல் செக்ரட்டரியா இருக்கும்போது இன்னொரு அடிஷனல் செக்ரட்டரிட்ட போகும். அவர் அது மேல வந்து முடிவெடுக்கணும். அப்ப நாட்டுடைய நிர்வாகம் தொடர்ந்து நடைபெறும். எந்த இடைஞ்சலும் ம். இருக்காது. அதனால தான் கேட்டாங்க, இவர் வந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் வந்து யாருக்கு இன்சார்ஜ்லாம் போட்டிருக்காருன்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. ஏன்னா, இவர் ட்விட்டர் போட்டிருக்காரு. தியானத்துக்கு நடுவுல ட்விட்டர் ஆமா. போட்டிருக்காரு. நார்த் ஈஸ்ட்ல உள்ள இதுக்கெல்லாம் நான் வந்து கவலைப்படுறேன். தேவையான அப்ப அந்நேரம் தியானத்திட்ட சொல்லியிருக்காரு. இடையில ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்த்திருக்காரு. அதனால அது ஒரு பிரச்சனையா எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த தியானம்ங்கிறது வந்து தியானம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ம். அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அது அவருடைய சரி. உரிமை. ஆனால் அது தனிப்பட்ட உரிமையா இருக்கும்போது, இத்தன கேமரா வச்சுக்கிட்டு சொல்றாங்க விவேகானந்தர் மேல ஏறி நின்னு தான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்க முடியும். ம், ஐ ம், டோன்ட் நோ. ம். ட்ரூ ஆர் நாட். அப்படி இருந்ததுன்னா பாருங்க அதெல்லாம் என்ன தியானம்னு சொல்லி கேள்வி வரும். மெடிடேஷன் இல்ல, மீடியா அட்டென்ஷன் அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியுது. அது ரைட், வந்து தப்புன்னு நினைக்கிறேன் நான். ரைட். ஆனா குறிப்பா வெஸ்ட் பெங்கால டார்கெட் பண்ணி தான் இவர் வந்து தியானம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இப்ப வெஸ்ட் பெங்கால்ல 9 தொகுதிக்கு தேர்தல் நடக்குது. ஆமா. ஏன்னா அந்த வெஸ்ட் நீங்க பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இருந்திருக்கீங்க. ஆமா. அது எப்படி சார் தாக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கா சார்? வங்காளிகளுக்கு விவேகானந்தர் பேரையோ, சுபாஷ் சந்திர போஸ் பேரையோ சொன்னா செஸ்ட் 56 இன்ச்சுக்கு போயிரும். அவ்வளவு பெருமை. ரைட், ரைட். பெருமைக்கு உரியவர்கள். அந்த ம். 2 பேரும் மாமனிதர்கள். அதனால இவர் அப்படி கால்குலேட் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப வர்ற செய்தி உண்மையா இருந்துச்சுன்னு வைங்க. விவேகானந்தர் மேல நின்னு ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி, அப்ப விவேகானந்தருக்கு என்ன மரியாதை குடுத்தார்ன்னு கேள்வி வந்துரும். அதனால அது உண்மையாக இல்லன்னா உடனடியா தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து பிரதமருக்கு இருக்கு. அப்படியெல்லாம் விவேகானந்தர் சிலை மேல ஏறி நின்னு யாரும் ஃபோட்டோ எடுக்கலை. அப்படின்னா, ம். அப்படி வீண் வதந்திகளை பரப்பாதீர்கள் சொல்ல வேண்டிய கடமை வந்து பிரதமருக்கு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல இவங்க வந்து எதிர்க்கட்சி எல்லாம் வந்து மீட்டிங் போடுறதுக்கு முக்கியமான காரணமா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப சட்டப்படி இந்த எலெக்ஷன்ல வந்து பிஜேபி வந்து ஒரு 190, 200 சீட் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 120, 140 சீட் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா, எந்த கூட்டணியும் அறிவிக்கப்படாமல் இருந்தால், குடியரசுத் தலைவர் பிஜேபியை அரசு அமைப்பதற்காக அழைக்க முடியும். அதான் சட்டம். ம். ஆனா, ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ் ஏற்கனவே இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பே நாங்கள் கூட்டணியாக இருந்து போட்டியிடுகிறோம். நாங்க இந்த இத்தனை கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்குள்ள சில இடங்கள்ல நாங்க போட்டியில் நடத்துறதெல்லாம் பிஜேபி அங்க வந்து ஒரு ஃபேக்டரா இல்லைங்கிறதுனால அதுல நாங்க யார் ஜெயிச்சாலுமே ஆன்டி பிஜேபியான ஒரு அலையன்ஸ்ல தான் இருப்போம். அதனால இந்த கூட்டணியை நீங்கள் ஒரு ப்ரீ போல் அலையன்ஸாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி லெட்டர் எழுதிட்டாங்கன்னா ம். இவங்களுக்கு வந்து ஒரு 270 கிடைக்குது, பிஜேபி கூட்டணிக்கு வந்து 240 கிடைக்குது அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா இந்த கூட்டணியை தான் சட்டப்படி கூப்பிட்டோம், இந்தியா ரைட். கூட்டணி. ம். ஸோ அதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒருவேளை அவங்க வந்து அங்க வந்து கூட்டத்துக்கு போயிருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ம். முக்கியமான ஒரு பாயிண்ட். யார் பிரதமர்கள் நாங்கள் 48 ஹவர்ஸ்ல டிசைட் பண்ணிடுவோம் ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமா டிசைட் பண்ணாங்க தான் இவங்களுக்கு கூட்டணிக்கு மெஜாரிட்டி வந்ததுன்னா இதெல்லாம் சீக்கிரமா இவங்க டிசைட் பண்ணா தான் இவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும். அது ரைட். அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் கலந்து ஆலோசிக்கிறது போயிருக்கலாம். சார் இப்போ ரிசல்ட் விடும்போது இப்போ சென்னை கார்ப்பரேஷன் ஆணையர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதுல வந்து அஞ்சல் ஓட்டுகள் வந்து இவிஎம் மிஷின் ஓட்டு எண்ணதுக்கு பின்னாடி நாங்க எண்ணுவோம். கடைசியா எண்ணுவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதை எதிர்த்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் டிஎம்கே சார்புல ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல மனு குடுத்திருக்காங்க. இந்த ஒரு மூவ் எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு எடுத்த முடிவு நினைக்கிறீங்களா? இல்ல தன்னிச்சையா எடுத்த முடிவு நினைக்கிறீங்களா? ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் எடுக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எனக்கு நினைவில்லை. அதுக்கு 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 வந்து உறுதியா சொல்லப்பட்டிருக்கா? முதல்ல பேலட் பேப்பர் எண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கான்னு எனக்கு நினைவில்லை. நான் தேர்தல் நடத்தியிருக்கேன். ஆனா கன்வென்ஷன் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல பேலட் பேப்பர் தான் எண்ணுவோம். ம். அந்த காலத்துல வந்து முதல்ல போஸ்டல் பேலட் பேப்பர் தான் எண்ணுவோம். ம். அதுக்கப்புறம் தான் போலிங் ஸ்டேஷன்ல உள்ள பேலட் பேப்பர் எண்ணுவோம். அதான் கன்வென்ஷன். மேற்கு வங்கத்துல அதான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இவர் சொல்றது வந்து தேர்தல் ஆணையம் தான் இதுல முடிவு பண்ணணும். சார் பரக்ல பிரபார் சொல்றாரு சார், இப்போ என்டிஏ கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாமே எமோஷனலா, ஐடியாலஜிக்கலா ஒரு அலை கிடையாது. அவங்க வந்து பிஜேபி ஒருவேளை மெஜாரிட்டி இழந்துருச்சுன்னா, அந்த கூட்டணி கட்சிகளும் விலகறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பரக்ல பிரபார் சொல்றாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அந்த ஐடியாலஜின்றது ஒர்க் அவுட் ஆகுமா ஃபேக்டர்? ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். இங்கிருந்து அங்கேயும் போகலாம், அங்கிருந்து இங்கேயும் வரலாம். அப்படித்தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இருக்காங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான சில சீட்டுகள் சந்திரபாபு நாயுடு இருக்குன்னா அவர் இந்த பக்கம் வந்துருவார் நினைக்கிறாங்க. ஏன்னா கொள்கை ரீதியா அவருக்கும் பிஜேபிக்கு இடையில உடன்பாடு கிடையாது. ம், ம். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது உண்மைதான். மம்தா பானர்ஜி வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியும். எப்படியும் வெளியே ஆதரவு கொடுப்பேன்னு இந்தியா கூட்டணி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பார்கள்னு சொல்லி நம்பலாம். ஆனா பிஜேபி கூட்டணிக்கு வந்து அதிகமான இடங்கள் இருக்கு,
இவங்களுடைய அந்த 30 சீட்டோ 28 சீட்டோ தேவைப்படும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா அந்நியார் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாருமே பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்றத ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அவரு என்ன ஒரு மனத்தடங்கல் நினைக்கிறீங்க சார் அவருக்கு? நிதிஷ்குமாரே இன்னும் ஒரு அரசியல் நெறிமிக்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு பேசுறது வந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றது. இன்னைக்கு கடைசி கட்ட தேர்தல் நடக்க இருக்கு சார். இன்னும் 2-3 நாட்கள்ல ரிசல்ட் எப்படின்னு தெரிய போகுது. அடுத்த பிரதமர் யார், அடுத்த ஆட்சி யார் இருக்க போறாங்கன்றது நமக்கு கண்டிப்பா தெரிய போகுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி சார். வணக்கம் சந்தோஷ்குமார். வணக்கம்.